கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் ஆனத்தில் கர்த்தரே எடுத்துட்டு இருக்கார் ஐயா மூலமாக. இல்லையா? கர்த்தருடைய ஜனங்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தை சங்கீதக்காரன் சொல்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளவோ ஆட்களுக்கு எங்கெங்கேயோ பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, இறந்து போனவங்களும் கொண்டாடுறாங்க. நாம் ஆனால் இன்றைக்கு ஒரு ஆட்டம் பாட்டம்லாம் போட்டு மகிழ்ச்சியோட கர்த்தரை உயிரோடு இருக்கிற நம் தேவன் மரித்து நமக்காக உயிர் திறந்து நமக்கு உயிரோடு உலாவி வந்து நம்மளுக்கு என்ன நன்மை செய்யணும், நம்ம இக்கட்டிலேருந்து காப்பாற்றுவதற்கும் இரவும் பகலும் கொண்டிருக்கிற அந்த தேவனுக்காக இன்றைக்கு இந்த விழாவை எடுக்கிறோம். சோஸ்திரம். இந்த விழாவுக்கு என்னை அழைத்த மதிப்புக்குரிய போதர் பெஞ்சமின் ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் எப்பொழுதும் எனக்கு ஒரு சகோதரர்கள் போல நம்ம சங்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் வந்திருக்கிற கேசுமஜா மக்கள் சங்க ஜெப குழு பங்காளர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிறந்த நாள் மகிழ்ச்சியும் சமாதானமும் வெற்றியும் ஜெயமான வாழ்க்கையும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. அல்லேலூயா. விசேஷர்களுக்கு ஊழியக்காரி வந்திருக்கிறாங்க. ஒரு சில குறிப்புகளை ஒரு சில நிமிடங்களில் அவங்களோட பகிர்ந்து போகிறேன். நான் சொன்னது போல கர்த்தரை தமக்கு தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது வேதம் சொல்கிறது. அப்போ பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் நம்ம எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நமது மனதிலே நாம் நிறுத்தி நம்ம சிந்தையிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமான காரியம். உலகத்தார போல நம்ம இருக்கக்கூடாது. எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது காமான் போய் இவர்கிட்ட அகஸ்வராஜரை சொல்கிறான், ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க நம்ம ராஜ்யத்தில், அவர்களுடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய பழக்க வழக்கத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்கிறான். அல்லையா? ஏன் அப்படி இருக்குது? அந்த ஜனங்கள்லாம் பாவத்திலையும் விக்கிரகங்களையும் இருக்கிற கூட்டம். உலக மக்கள் நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்ட யெகோவா தேவனை இயேசு மகாராஜாவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய பழக்க வழக்கங்களிலிருந்து மாறுபட்டிருக்கிறது, வேறுபடுத்தி காண்கிறார்கள். இப்படி சமுதாயத்தில் நாம் பல வேலைக்கு செல்லலாம், அலுவலகங்களுக்கு செல்லலாம், நம்ம சொந்தமாக தொழில் பண்ணலாம், ஒரு வாத்தியாராக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலைகளை செய்யலாம், பணிகளை செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம். ஆனாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் வேறுபட்டதாக காணப்படுறதாக கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பிறந்து இந்த உலகத்தில் அவதரித்த நாளில் இதை நாம் சிந்தித்து ஆராய கடவோம். இது மிகவும் முக்கியம். 3 காரியங்கள் சொல்கிறேன். முதலாவதாக சங்கீதம் 105:1 வேதம் வாழ சொல்கிறது, கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்குது என்று சொல்கிறது. கர்த்தரை நம்ம டெய்லி துதிக்கிறோமா? நம்ம வீடுகளில் துதியின் சத்தம் கேட்கப்படுதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தினமும் கர்த்தரை துதித்து நம்ம தொழுது விடுகிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதை இன்னும் இதுவரையும் நீங்கள் செய்யவில்லை என்றால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை தொழுகிற ஆண்டவரை துதிக்கிற ஒரு தருணத்தை உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி ஆண்டவரை துதியுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். துதியானது பலவிதமான கட்டுக்களையும் பலவிதமான உபத்திரங்களையும் உடைத்து விடும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக, உங்களுடைய வீட்டுக்குள்ளாக, உங்களுடைய இதயத்துக்குள்ளாக, உங்கள் சிந்தனைக்குள்ளாக தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் தினமும் துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நான் எனக்கென்று ஜனங்களை ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஆண்டோடைய துதியை நம்ம துதிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். கிறிஸ்துக்கு அருமையான ஜனமே, சும்மா வர்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், ஐயா பாட்டு பாடுறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், நல்ல காரியம், அவரோட சேர்ந்து நம்மளும் பாட்டு பாடுறோம், நல்லது. ஆனால் வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை துதிக்கிறோமா? தினமும் நேரம் ஒதுக்கி கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தரை தேடுங்கள். அப்படிலாம் நீங்கள் இருக்கும்போது இந்த 3 காரியம். முதலாவது கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். இவருடைய காரியங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் இயேசு நாமத்தில் உங்களை நான் வேண்டுகிறேன். இது மிகவும் முக்கியமான காரியம். 2வது காரியம், வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுதா? சொல்லுங்கள். பரிசுத்தம் காணப்படுதுன்னா, நான் ஒவ்வொரு காரியங்கள்லையும் நான் உலகத்தான கூட இல்லை, நான் தண்ணி குடிக்கலை, மதுபானம் யூஸ் பண்ணல, சிகரெட் குடிக்கலை,
அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம நீதிமானம் நினச்சிக்கிறோமா? இல்லை. எல்லா காரியங்களையும் சிறு சிறு விஷயங்களோட சிறு பொய் கூட கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை தேவனை விரும்ப மாட்டார். எவ்வளோ ஒரு முக்கியமான எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பொய்யை தவிர்த்து சாதகமாக பேசுங்கள். வீட்டில் சினிமா டிவி போன்ற காரியங்கள் காணப்படுதா? அருமையான தேவஜனமே, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம். இது வந்து நிறையா கிறிஸ்தவங்களுக்கு நான் வீட்டில் நான் போகும்போது பார்த்துருக்கேன். சினிமா ஓடிட்டு இருக்கும், டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கும். இதனால் இது வந்து பிசாசின் கிரியைகளை பிசாசின் ஆளுகையை உங்கள் இல்லத்துக்குள்ளாக கொண்டு வரும். இப்படிப்பட்டான காரியங்களை விட்டு விலக வேண்டும். அரசாங்க உற்பத்தியிலோ வேற எங்கேயோ இருந்தால், பதவியில் இருந்தால் லஞ்சம் வாங்குவது போன்ற காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். விலகி வேதம் என்ன சொல்கிறதோ போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து முழுமையான பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். ஏதாவது சூழ்நிலையில் நம்மளுக்கு சரியில்லை என்றால் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து, ஐயா அந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இந்த சூழ்நிலையை விட்டு என்னை மாற்றிக்கொடுங்க என்று அவரிடம் கேட்க வேண்டும். கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாதும் எட்டாதமான காரியத்தை காண்பேன் என்று சொல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இல்லையா? அதனால் இந்த முழுமையான பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் அடுத்தவர்களுக்கு இறங்க வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். இப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவராக நாம் இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்று இரண்டாவதாக இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சம்பாஷணைகள், தேவையில்லாத நண்பர்கள் இவெல்லாம் விட்டு ஒதுங்கி நாம் தனித்திறமையாக இயேசுவின் பிள்ளைகளாக ஆவின் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் காணப்பட வேண்டும். அந்த ஆமான் சொல்லியது போல நம்ம உங்களுடைய அலுவலகங்களிலும், நீங்கள் வேலை பார்க்குற இடங்களிலும், நீங்கள் குடியிருக்கிற இடங்களிலும், நீங்கள் செல்லுகிற இடங்களிலும் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அடுத்தவர்களும் சொல்ல வேண்டும். நாமே சொல்லிக்கூடா கிறிஸ்தவன் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனாலும் நம்ம நடவடிக்கையை பார்த்து அவன் கிறிஸ்தவன், அவன் லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் கிறிஸ்தவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் கிறிஸ்தவன் வந்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் ஈடுபட மாட்டான் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டிய அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தரித்து கொண்டு உலகத்தானுடைய மோசமாக எவ்வளவோ காரியங்களை செய்கிற மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள். பார்க்குறோம். டேனியல் சமுதாய விரோத செயல்களை செய்து போலீஸாரால் கைது செய்யப்படுகிறவர்கள் பேரை பார்க்கும்பொழுது, டேனியல், ஜேக்கப்பு இப்படி பேரெல்லாம் பார்க்கும்பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படும். இவரெல்லாம் கிறிஸ்தவ அறியாதவர்கள், கிறிஸ்தவ பாவிகள். நாமும் கிறிஸ்தவ பாவிகளாக இருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில் தேவனை நம் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுகிறாரா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அருமையான தேவ ஜனமே, காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் வருகை சமூகமாக இருக்கிறது. என்ன ஒரு விட முடியாத பழக்கமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க நான் உண்மையை நீதியுள்ள தேவனாக என்று சொல்கிறார். விட முடியாத என்ன பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நம்மளால் விட முடியாது தான். நானும் ஒரு காலத்தில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருப்பேன். என்னால் அதை விட முடியலை. அதை விடணும்னு எவ்வளவோ நானும் நினச்ச விடவே முடியல. ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, இயேசு மகாராஜா பாதத்தடியில் வந்த பொழுது, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது, அந்த காரியங்கள் எல்லாம், அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த மாதிரி செயல்கள்லாம் என்னை விட்டு அதாகவே போய்விட்டது. அல்லேலூயா. அதே போல் நீங்களும் வேண்டி உங்களுக்கு விட முடியாத பழக்கங்களை, சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் பொய் சொல்லுகிறீர்களா? சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தம் சில காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறதா? அதை தேவன் சமூகத்தில் சொல்லுங்கள். முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கதறி எழுதி ஜெபம் பண்ணுங்கள், அறிக்கையிடுங்கள். அதை மாற்றி போட தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை மாற்றி போட தேவன் நீதியுள்ளவராக இருக்கிறார். அதை மாற்றி போட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மோடு இருப்பார். அவர் நம்ம ஒரு சிநேகிதரை போல, ஒரு தகப்பனை போல நம்மளை வழிநடத்துகிற தேவன் அவர். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுத்து சென்றிருக்கிறார். அதை எல்லாருமே மறந்துடும். இப்போ இந்த இதில் இந்த நாடகத்தில் சொன்னாங்க, அதாவது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்போ நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நம்ம சபையில் ஐயா இருக்காங்க, சர்ச்சு இருக்குது, குருவானவர் இருக்காங்க, தகுதியாக இருக்க. நம்ம விசுவாசிகளாக நாம் சென்று சுசேஷத்தை அறிவித்து ஆண்டவரை பற்றி சொல்லி, வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி, ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை சொல்லி, பிறருக்காக ஜெபித்து அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து தேவனுக்கு நேராக வழிநடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் அவரது மகிமையான ஸ்தானத்தை விட்டு இறங்கி இந்த உலகத்தில் நமக்காக, நமது பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்கான அக்கிரமங்களுக்காக மாற்றி போட சிலுவையை சுமந்து வாரினா அடிபட்டு தெருவாக ரத்தம் சிந்தி நடந்தார். அவர் நம்மிடம் கேட்ட ஒரே காரியம், நீ எனக்கு சென்று என்னை அறிவிப்பாயா, சுசேஷத்தை சொல், சகல ஜாதிகளுக்கும் சீசராக்கு என்று சொல்லிவிட்டு போனார். பேதுருவை பற்றி கேட்டார்,
நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அப்படி 3 தடவை கேட்குறார். அப்படி அன்பாக இருந்தால் என் மந்தைகளை மேய்ப்பாயாக. தேவனுடைய மந்தையினால் தேவனுடைய ஜனம் எல்லாருமே தேவனுக்கு பிள்ளைகள் தான். அவர் என்ன மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவரும் தேவனுடைய பிள்ளை தான். அவரும் தேவனால் படைக்கப்பட்டவர் தான். அவரும் ஆண்டவருக்குள்ளாக பாவங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அவரும் மோட்சத்துக்கு போக வேண்டும் நான் பாடுபட்டார். ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்காகவோ குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுக்காகவோ தேவன் சிலுவையில் பாடுபட்டு ரத்த சிந்து மரித்து உயிர் இருந்திருக்கவில்லை, எல்லா ஜனத்துக்காகவும். அதான் சொல்கிறாங்க, ஆண்டவர் பிறக்கும்போது எல்லா ஜனத்துக்கும் இந்த நற்செய்தி. எல்லா ஜனமும் ஆண்டவருடைய ஜனம். அதனால் நீங்கள் ஒரு டெய்லி உங்களுடைய அலுவலகங்களில் பக்கத்து வீட்டிலையோ நீங்கள் சந்திக்கிற நபரில் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். சொல்லி ஆண்டவர் வழிநடத்துக்கு. நான் இந்த சபையில் பல தடவை சொல்கிறேன், ஆனால் கூட்டம் தான் கூட மாட்டேங்குது. அல்லையா? அதை கடைப்பிடிங்க. நீங்கள் ஆண்டவர் அறிவித்து ஆண்டவர் வழிநடத்தணும். யாருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலாம்? காலைல ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து அந்த எண்ணத்தோடையே நீங்கள் போங்க. கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். அல்லையா? அதனால் நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று நான் இயேசு நாமத்தை கேட்டுக்கிறேன். முதலாவதாக தினமும் உங்கள் வீட்டில் துதி இருக்கணும். தினமும் துதியும் ஜெபமும் அவசியம். நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனை தேடுங்கள். இரண்டாவதாக பரிசுத்தராக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். இதோ பல தெய்வங்கள் இருக்குது. இத்தனை தேங்காய் உடைச்சா அது நடந்துடும், இத்தனை முறை சுற்றி நடந்தால் அது நடந்துடும், இதோ பிரதிஷ்டை பண்ணால் அது நடந்துடும். அப்படிலாம் நம்ம வேதம் சொல்லவே இல்லை. நம்ம வேதம் நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நடவடிக்கை நம்ம பரிசுத்தராக இருக்கும்போது தேவன் நம்மளை அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி நம்மளை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அதுதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்துருக்க கட்டளை. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஏசப்பான்றோம்னா, டெலிசா நீங்கள் வாங்க உங்கள் ஆசனத்தில் உட்காருங்க, இஷ்டத்துக்கு நம்ம ஏசப்பான்னோம்னா அது நடக்காது. நம்ம ஆண்டவர் நடக்காது. அவர் அவர் ஜனங்களை சந்தித்ததுமே வழிநடத்தும் போது 10 கட்டளைகளே கொடுத்தார். இதெல்லாம் கை கொண்டு வாழ்ந்தார். பரிசுத்தராருங்கள். மூன்றாவதாக ஆண்டவரை அறிவிங்கள். இந்த 3 காரியங்களையும் இனி செய்து வருகிறேன், இனிமேல் உறுதியாக நான் செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவுசெய்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நற்செய்தி நாளில் உங்களை வாழ்த்துறேன். இதோட வந்திருக்க அனைவரையும் வாழ்த்துறேன். இப்போ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நமது சகோதரர் எட்வின் அசோக் அவர்கள் ஒரு நல்ல பாடலை பாடி உங்களை மகிழ்விப்பார்கள். அதுக்கு பிறகு ஐயா அடுத்த ப்ரோக்ராமுக்குள்ளாக உங்களை வழிநடத்துவார்கள். அனைவருக்கும் இயேசு மாதா மக்கள் சங்கத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இயேசு மகாராஜாவின் இனிய பிறந்தநாளை கொண்டாட நாம் இங்கே வந்திருக்கோம் இல்லையா? 2025ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாட வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவர் ஒரு விசையாய் கூட இந்த வருடத்தில் என்னை எடுத்து இந்த தருணத்தில் பயன்படுத்துகிறபடியால் என் தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அழைத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஆண்டிக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லும் முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் கிருபையின் தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீங்கள் எங்களோடு கூட பேச வைத்திருக்கிற வார்த்தையை அப்பா நீங்கள் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நீர் பேசும்படியாக, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய வார்த்தையானது தொடும்படியாக, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் பிறப்பு இல்லையா? கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம என்ன பண்றோம்? எப்பொழுதும் நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே என்னது? ஒரு சந்தோஷம் இல்லையா? கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷம், கிறிஸ்மஸ் என்றாலே சமாதானம், கிறிஸ்மஸ் வந்துட்டாலே எல்லாருக்கும் வெளிச்சம், எல்லாருக்கும் நற்செய்தி. இப்படியே நம்ம பார்த்து கொண்டே இருக்கு. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் மற்றும் அல்லாது எல்லாம் நீங்க கடையில எங்க போனாலும் என்ன பண்ணிடுறாங்க?
லைட்ஸ் போட்டுடுறாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிடுறாங்க. கிறிஸ்மஸின் உண்மையான நோக்கம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ்? அதை வந்து நம்ம சற்று நேரம் வந்து நம்ம நினைவு கூர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்னிட்டிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. கிறிஸ்துவை அறியாதவர்களும் எல்லாரும் வந்து இதை கொண்டாடுறதுல தவறு இல்லை. ஆனால் கிறிஸ்துமஸின் முக்கியமான நோக்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, இந்த நாட்களில் மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் என்றாலே என்ன? கொண்டாட்டம், செலிப்ரேஷன், லைட்ஸ், கிறிஸ்மஸ் தாத்தா, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ், என்ன அந்த மாதிரி வந்து கிறிஸ்மஸ் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்மஸின் முக்கியமான நோக்கம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததற்கான மெய்யான திட்டம் என்ன? அந்த நோக்கத்தை குறித்து தான் நம்ம ஒரு 3 பார்வைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் சீமோன் என்ற ஒரு மனிதன் வந்து இருக்கிறார். அவர் எதற்காக சிமியோன் என்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, எருசலேமில் இருக்கிறார். அவர் எதற்காக காத்து கொண்டிருக்கிறாராம்? இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக என்ன பண்றாரு, காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் வந்து நீ இரட்சகரை காண முன்பாக மரணமடைய மாட்டாய் என்று அவருக்கு என்ன பண்ணிருக்கு, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்கு வந்து ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு, ஒரு வெளிப்பாடு என்ன பண்ணிட்டு இருந்தது, அவருக்கு கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவானவர் எதற்காக பிறப்பார்? நீங்க லூக்கா 2:14 வாசிக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து எப்படி வந்து ஆசீர்வதிக்கிறாங்களாம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவன் என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. ஆனா இந்த சிமியோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாகிய மரியாளையும் அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது வாசனம் 34-35 நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயத்தின் சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் என்ன பண்ணும், ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். இது பார்த்து ஆசீர்வாதம் மாதிரி இருக்கா? அந்த மரியாள் என்ன யோசிச்சிருப்பாங்கல்ல, நமக்கு வந்து ஒரு தேவ தூதன் வந்து ஒரு செய்தி சொல்லி அற்புதமாய் ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணிருக்கு, நமக்கு பிறந்திருக்குது. ஆனா இவருடைய வாழ்த்துதல் வந்து எப்படி இருக்கு, அவரை குறித்து என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு அவங்க மரியாள் என்ன பண்ணிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். நம்மளே ஒரு பாஸ்டர் கிட்டே யார்கிட்டயோ போய் ஜெபம் பண்ணும் போது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம மனசு எப்படி ஆயிடும், ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம் இல்லையா? ஆனா மரியாளுக்கும் திட்டம் என்ன பண்ணிருக்கோம், தெரிந்திருக்கும். அவங்க வந்து அதை மனதுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. இந்த சிமியோனுக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடு என்ன பண்ணது இருந்தது. கிறிஸ்து எதற்காக பிறந்தார், இந்த கிறிஸ்துமஸை நம்ம எதற்காக கொண்டாடுறோம், தேவனுடைய திட்டம் என்ன? கிறிஸ்துமஸுக்கான திட்டம் என்னவென்றால் மீட்பின் திட்டம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததற்கான நோக்கம் நம்முடைய எல்லாரையும் மீட்கும்படியாக, ஆத்தும மீட்பு அடையும்படியாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிளவை என்ன பண்ணணும், அடைக்கும்படியாக ஒரு ரத்தம் என்ன பண்ண வேண்டும், இந்த உலகத்துல குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த சிந்தப்பட வேண்டிய ரத்தத்திற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு, பிறந்தார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா இல்லையா? அப்ப இந்த சிமியோனுக்கு அந்த வெளிப்பாடு ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாரு, கொடுத்திருந்தார். இந்த நாட்களில நம்ம கிறிஸ்துமஸ் என்பதை வெறும் கொண்டாட்டமான ஒரு நோக்கத்தோடு எடுத்துட்டு போகாம உண்மையான திட்டம் என்ன, தேவன் நம்மை மீட்பதற்காக என்ன பண்ணார், இந்த உலகத்தில் அவதரித்தார். மனிதனாக என்ன பண்ணாரு, அவதரித்தார். இந்த கிறிஸ்துமஸ், இந்த முதலாவது கிறிஸ்துமஸ் வந்திருக்கும்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது வந்து இந்த உலகம் ஏற்படுவதற்கு முன்பதாகவே அது என்னவா இருக்கிறது, தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அப்ப அந்த முதலாவது கிறிஸ்துமஸ் இந்த உலகத்தில் வந்த பொழுது பிதா, நம்முடைய தேவனாகிய பிதா, அவர் இந்த கிறிஸ்துமஸை குறித்து அவருடைய திட்டம் என்ன, இந்த கிறிஸ்துமஸ்னால அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய திட்டத்தை என்ன செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியாக குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் எப்படி இருந்தது,
இல்லையா? நம்ம இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து இந்த வேதத்தை நம்ம கிட்ட கொடுத்து நாம் அதன்படி விசுவாசித்து என்ன பண்ண கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முதலாவது கிறிஸ்துமஸ் பிதாவாகிய தேவனுக்கு அது தேவனால் அது எப்படி பார்க்கப்பட்டது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது எப்படி இருந்தது, நமக்கு அது என்ன இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். முதலாவது பிதாவாகிய தேவன் அவருக்கு இந்த கிறிஸ்துமஸ்னால அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் எவ்வளவு ஒரு நேச குமாரனை என்ன பண்றாரு, நமக்காக இந்த உலகத்திற்கு என்ன பண்ணினார், அவர் அனுப்பினார். அவர் இந்த உலகத்திற்கு தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார், நம்மீது கொண்ட பேரன்பு. அதான் தாவீது சொல்லுவாரு, மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷ குமாரனை சிந்திப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் சொல்லி என்ன பண்ணுவாரு, தாவீது அழகா சொல்லுவாரு. அதே போலதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அவர் நேசித்த குமாரனை, அவர் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற குமாரனை என்ன பண்றாரு, இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த உலகத்திற்கு குமாரன் வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து பாவம் பாராத சுத்த கண்ணர். அப்ப ஒரு பாவமே இல்லாத ஒரு குமாரன் மீது எல்லா பாவங்களையும் சுமர்த்தி குமாரனுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு என்ன பண்ணுது, துண்டிக்கப்படுது இல்லையா? பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு பிதா என்ன பண்ணாராம், குமாரனுக்கு தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? இப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க பேசலனாலோ பிள்ளைங்க ஏதோ பண்ணிடுச்சுனாலோ நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா பிதாவாகிய தேவன் தன்னை ஒரே பேரான குமாரனை என்ன பண்றார், இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார், நம்மீது கொண்ட பேரன்பினால் என்ன பண்ணாரு, அனுப்பினார். இப்ப அவருக்கு பிதா தானே, அவருக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது, அவருக்கு என்ன கவலை இருக்க போகுது, அவர் என்ன ஃபீல் பண்ண போறார், அவர் நினைச்சா எல்லாத்தையும் பண்ணலாமே, அவர் சமாதானத்தின் தேவன் தானே, அவர் சும்மா அவர் குமாரனை கூட என்ன பண்ணிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் என்ன தேவனா இருக்கிறார், நமக்கு இருக்கிற எல்லா எமோஷன்ஸ் என்ன பண்ண ஆண்டவருக்கு இருக்கு. அதன்படிதான் நம்மளை என்ன பண்ணிருக்கார், ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இல்லையா? நம்ம அவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம மேல கோபப்படுகிற தேவனாய் அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப என்ன, அவருக்கு எல்லா எமோஷன்ஸும் தேவனுக்கு என்ன பண்ணுது, இருக்குது இல்லையா? அப்போ அந்த எமோஷன்ஸ் அவருக்கு இருக்கனாலதான் குமாரனாய கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளை பார்த்து, அப்பா என்னை ஏன் இப்படி கைவிட்ட, என்னை ஏன் இந்த பள்ளத்துல தள்ளுல நமக்கு கேட்டா நமக்கு எப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப ஒரே பேரான குமாரன், தான் நேசித்த குமாரன் இந்த உலகத்தில் அவர் அனுப்பி என்ன பண்றாரு, அந்த குமாரனுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு தொடர்பு துண்டிக்கப்படுகிற சூழலுக்கு என்ன பண்றாருங்க, கடந்து செல்ற அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார் தேவன். அவரால் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். ஆனால் இருந்தாலும் எதற்காக அவர் அனுப்பினார், நம்மீது இருந்த பேரன்பினால பிதா அந்த துன்பத்தையும் அந்த வேதனையும் என்ன பண்ணார், தாங்கி கொண்டார். அந்த நம்மீது இருந்த அன்பு அந்த துன்பத்தையும் அந்த வேதனைக்கும் மேலாக என்ன இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, மனிதனை நினைத்து நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் நினைத்து என்ன பண்றாரு, குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு அந்த முதலாவது கிறிஸ்துமஸ் எப்படி இருந்திருக்கும், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற போகிறது என்று இருந்தாலும் தன்னுடைய குமாரனை மறைக்கப்படுகிற அந்த சூழல் வரும் என்று தெரிந்து அவருக்கு என்ன ஒரு வேதனையும்
ஒரு மன கஷ்டமுமான சூழ்நிலை இருந்திருக்கும். இருந்தாலும் நம்மீது கொண்ட அன்பு நிமித்தமாய் அவர் அந்த திட்டத்தை என்ன பண்ணினார்? நிறைவேற்றினார். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோமா? நம்ம எவ்வளவு பிரிவிலேஜ் இல்லையா? நமக்காக யாராச்சும் இப்படி செய்வாங்களா? யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் நம்ம இங்க இருக்க ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருவரும் மேலும் கொண்ட நேசத்தை நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மீது இருந்த நேசத்தை காட்டிலும் அவருடைய நேசம் என்னவா இருந்துச்சு? பெரியதா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்மளை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. இதுதான் பிதாவினுடைய கிறிஸ்துமஸ்க்கான பார்வை. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் வருவதற்கான நோக்கம் பாத்தீங்கன்னா பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு? குமாரனா இருந்தாலும் அவர் தெய்வத்திற்கு சமமானவர், அவர் தேவன். இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? he humbled himself. எல்லாற்றையும் அவர் என்ன பண்றாரு? வெறுமையாக்கி நமக்காக என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். அவர் ஏன் மனிதனா வரணும்? ஏனால் முதலாம் மனிதன் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவ கோபாக்கினை மனிதன் மேல் வந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மனிதன் தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த சூழ்நிலை சரியாக வேண்டும் என்றால், தேவனையும் மனிதனையும் இணைக்க வேண்டும் என்றால், குற்றமற்ற ஒரு ரத்தம் என்னப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். எசேக்கியேல் 18:4 சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற எந்த ஆத்துமாவும் சாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்கிற நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணும்? செத்ததாய் காணப்பட்டது. தேவன் நம்மளோடு கூட இல்லை என்றால் நம்முடைய ஆத்துமா என்னதான் இருக்கும்? செத்ததாய் காணப்படும். நம்முடைய உலக பிரகாரமான சரீரம் ஒரு நாள் என்ன பண்ணும்? மரித்து போய்விடும். ஆனால் தேவன் நமக்கு தந்த ஆத்துமா நம்மளுடைய தேவனிடத்தில் என்ன பண்ணும்? திரும்பும். அந்த ஆத்தும மீட்பிற்காக குமாரனாகிய கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி என்ன பண்றாரு? இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பாவ நிவாரண பலியாக என்ன பண்றாரு? இந்த உலகத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும்போது ஆபேல் முதல் பலிகள் செலுத்தப்பட்டுச்சு. பலிகள் எப்படி செலுத்தப்பட்டுச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற பாவத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியவோ ஒரு காளையவோ பலிபீடத்திற்கு எடுத்து சென்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆடோ அந்த காளையோ என்ன பண்ணிருக்காது? பாவம் செஞ்சிருக்காது. ஆனா பலிபீடத்தின் முன்பாக இவங்க சென்று பாவ உணர்வடைந்து தங்கள் கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் மேலேயோ அந்த காளையின் மேலேயோ வைத்து பாவத்தை அறிக்கையிட்டு அவங்க பாவத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்டுக்குட்டி மேலேயோ காளை மேலேயோ செலுத்தி அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அதை பாவத்திற்காக பாவ நிவாரண பலியாக செலுத்துவாங்க. ஆனால் நம்ம எபிரேயர் 10:5-7 வாசிக்கும் பொழுது பரலோகத்துல இந்த சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆட்டுக்குட்டியினாலேயோ ஒரு காளையின் ரத்தத்தினாலேயோ என்ன பண்ண முடியாது? மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. குற்றமற்ற ஒரு ரத்தம் என்ன பண்ண வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். அப்படி சொல்லி அந்த பரலோகத்துல எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பவுல் அழகாக அதை எழுதுகிறார். எபிரேயர் 10:5-7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும்
பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பி எப்படி இந்த மீட்பின் திட்டத்தை செயல்படுத்துவது என்று சொல்லி அந்த நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் என்ன பண்றேன்? இதோ வருகிறேன். என்னை குறித்து ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கு? புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னைத்தானே அவர் என்ன பண்றார்? அந்த திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் ஆபேல் முதல் கடைசி மனிதனுக்காக வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில மறித்து ரத்தம் சிந்தி எல்லாருடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? நிவிர்த்தியாக்கி விட்டார். அந்த ஆபேல் முதல் செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக தான் என்ன பண்ணப்பட்டுச்சு? செலுத்தப்பட்டுச்சு. கிறிஸ்து இப்படி ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது காலம் நிறைவேறின பொழுது நடந்தது. அதற்கு முன்பதாக ஆடுகளையும் மாடுகளையும் அவங்க என்ன பண்ணாங்க? பலியிட்டாங்க. அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக என்ன பண்ணப்பட்டது? செய்யப்பட்டது. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த முதலாவது கிறிஸ்துமஸ் எப்படி இருந்திருக்குன்னா, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம், தேவனுடைய திட்டத்துக்கு அவர் என்ன பண்றாரு? தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவர் என்ன பண்றாரு? அர்ப்பணிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரல அப்படின்னா, தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல என்று இல்லைன்னா, அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்றால் நாம் எல்லாரும் இன்று என்னதான் இருப்போம்? மரித்தவர்களாய் தான் காணப்படுவோம். நம்முடைய ஆத்துமாவிற்கு என்ன இருக்காது? மீட்பு இருக்காது. இன்னைக்கு எல்லாருமே என்ன தேடி ஓடுறாங்கன்னா, ஆத்துமால என்ன வேணும்? நிம்மதி வேணும், ஆத்துமால ஒரு மீட்பு வேணும், ஏதோ ஒரு தேடல். என்னோட கூட ஒரு தெய்வம் பேசாதா, எனக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்களா என்று சொல்லிதான் என்ன பண்றாங்க? ஆண்டவரை அறியாதவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் பிதா நம்மேல் வைத்திருந்த அந்த பேர் அன்பு நிமித்தமாக ஏற்படுத்தின திட்டத்தை நிறைவேற்ற அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தில் வந்தார். அவர் மனிதனாய் அவதரிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் அவர் கன்னி மரியாளின் வயிற்றிலே என்ன பண்ணாரு? ஒரு சரீரத்தை. தேவன் அவர் வார்த்தையா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். அவர் அப்படி என்ன பண்ண முடியாது? டைரக்டா பலி கொடுக்க முடியாது. அவருக்கு என்ன பண்ண வேண்டும்? ஒரு மாம்ச சரீரம் வேண்டும், ஒரு குற்றமற்ற இரத்தம் வேண்டும். அதற்காக அவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு மனிதனாக இந்த உலகில் என்ன பண்ணாரு? அவதரித்தார். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது அந்த கிறிஸ்துமஸ் அவருடைய அவதாரம், மனிதனாக அவர் எடுத்த அவதாரம், நமக்காக அவர் செய்ய போற தியாகம், அதுதான் அவருக்கு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? இருந்திருக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்லுது? இந்த வீழ்ந்து போன இந்த உலகத்துக்கு, பாவத்திலே அகப்பட்டு கொண்ட இந்த உலகத்திற்கு இந்த கிறிஸ்துமஸ் எப்படி காணப்படுகிறது என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 நாம் வாசிக்கும் பொழுது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பயம் இல்லாம இன்னைக்கு யாராச்சும் இருக்கோமா? பயம், நான் பயமே இல்லாம நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் ஒருத்தர் இருந்தா கை உயர்த்துங்க பாப்போம். பயம், அதாவது நம்மளை அறியாமலே ஒரு எல்லாமே கரெக்டா இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை அறியாம ஏதோ ஒரு பயந்த காரியம் நமக்கு என்ன பண்ணோம்? நம்முடைய உள்ளத்தை தாக்கும். இப்ப அது ரொம்ப அதிகமாய் காண. ஒண்ணு எதிர்காலத்தை குறித்ததான பயம், நாளைய தினத்தை குறித்ததான பயம், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்ததான பயம், எனக்காக சும்மாவே இருந்தாலும் எனக்காக யார் இருக்கான ஒரு பயம் நடக்கு. வாட் இஃப் சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில பயம் என்ன பண்ணுது? காணப்படுகிறது. அப்ப ஆண்டவர் முதலாவது அந்த வாழ்த்துதல் செய்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? பயப்படாதிருங்கள். ஏன்னா தேவனுக்கு தெரியும் நம்ம பயப்படுவோம், பயந்துதான் நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். எல்லா காரியங்களை குறித்தும் நாம் பயப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? தெரியும். அதனாலதான் தேவ தூதர்கள் முதலாவது சொல்றாங்க, பயப்படாதிருங்கள். நம்முடைய ஆத்துமாக்கு என்ன பண்ணிருச்சு? மீட்பு வந்துருச்சு. நம்முடைய நம்பிக்கை நங்கூரமாக என்ன பண்ணிட்டாரு? ஒருத்தர்
அவதரித்து விட்டார். ஆமென். நம்முடைய நம்பிக்கை நம்புகிறமாக இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய துக்கத்திற்காக, எல்லாவற்றிற்காகவும் அவர் என்ன பண்ணிட்டார், இந்த உலகத்துல வந்துட்டார் இல்லையா? அதனாலதான் அந்த வார்த்தை என்ன பண்ணுது, சொல்லப்படுகிறது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். எல்லா ஜனத்திற்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் கிறிஸ்து பிறந்ததுனால என்னதான் சந்தோஷம். சமாதானம் தருகிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதனால் அதை தர முடியும் என்றால், இந்த மீட்பின் திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் நமக்காக வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததினால அவரால் நமக்கு என்ன பண்ண முடியும், சந்தோஷம் தர முடியும். அவர்னால தான் நமக்கு என்ன பண்ண முடியும், சமாதானம் தர முடியும். அவர் பிறந்ததினால் நம்முடைய வாழ்க்கைக்கு, இறந்து போன நம்முடைய ஆத்துமாவிற்கு என்ன இருக்குது, ஒரு மீட்பு உண்டு. என்னுடைய ஆத்துமாவிற்கு மீட்பு உண்டு என்ற நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லுறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் வரலன்னா நம்ம யாருக்குமே என்ன கிடையாது, ஆத்தும மீட்பு கிடையாது. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அதனாலதான் இந்த கிறிஸ்துமஸ் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்ன செய்தி, நற்செய்தி, ஒரு குட் நியூஸ் கேட்ட. இப்ப இந்த காலகட்டத்தில் நமக்கு குட் நியூஸ்னால என்னதான், ஏதாவது ஒரு ப்ரமோஷன், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு ஆபீஸ்ல சப்ஜெக்ட்ஸ்ல பாஸ் ஆயிட்டோம், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டோம், வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம், கல்யாணம் வச்சுட்டோம், வீடு கட்டிட்டோம், இதுதான் என்னது நமக்கு குட் நியூஸ். ஆனா அதை காட்டிலும் பெரிய குட் நியூஸ், என்னுடைய ஆத்தும மீட்பிற்காக இதோ உலகத்தின் இரட்சகர் என்ன பண்ணிட்டார், இந்த உலகத்தில் பிறந்து விட்டார். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய மீட்பின் செய்தியான நற்செய்தி. அந்த நற்செய்தி இல்லாட்டி மற்ற எல்லா நற்செய்தி என்னதுதான் வீண். ஆண்டவர் வந்து எல்லா சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவார். ஆனால் அந்த ஆத்தும மீட்பின் நற்செய்தியை நம்ம என்ன பண்ணிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அதை அனுதினமும் நம்ம என்ன பண்ண வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வாலிபன், அவருக்கு வந்து பிழைக்க முடியாதுன்னு என்ன பண்ணிட்டாங்களாம், டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, நீ பிழைக்க முடியாது அவ்வளோதான். ஆனால் அந்த ஊழியர் வந்து அந்த நர்ஸ் கிட்ட கேட்டு, நான் அவருக்காக ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாராம், போய் கேட்டு ஜெபிக்க கடந்து செல்லும் பொழுது அந்த பையனும் எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறேன், நீ பிழைக்க மாட்டேன், நீ மரித்துருவேன்னு வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்களே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு தெரியும், நான் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவேன், மரித்துருவேன் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த ஊழியக்காரர் வந்து, நீ உன்னோட சரீரம் வந்து என்ன பண்ணிடலாம், மரித்திரலாம், ஆனா உன்னோட ஆத்துமா என்ன பண்ணது, மரிப்பதில்லை. ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும், உனக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லும்போது அந்த வாலிப மகன் வந்து கேட்கிறாரா அவர்கிட்ட, அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஊழியர் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 16வது அதிகாரம் 30-31 வசனத்தை எடுத்து என்ன பண்றாரு, வாசிக்கிறார். ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு சொல்லப்படுகிறது, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்லை. நீ வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னோடனே அந்த பையன் கேட்டானா, அவ்வளவுதானா, இவ்வளவு ஈஸியா, இது நான் செஞ்சுட்டா போதுமா, நான் வந்து ஆண்டவர்கிட்ட போயிடுவேனா அப்படின்னு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, நமக்கு இது ரொம்ப ஈஸி, ஆனால் நமக்காக ஒருத்தர் என்ன பண்ணினாரு, எல்லா ஹார்ட்ஷிப்ஸையும்
அவர் ஃபேஸ் பண்ணாரு. ஏன்னா தேவ கோபாக்கினை நம்மேல் வந்தால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அதனால் அவர் அந்த தேவ கோபாக்கினை சுமந்து கொண்டு என்ன பண்ணாரு, சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து வெற்றி சிறந்தார். ஆமென். நம்மளால சுமக்க முடியுமா சிலுவைய? நம்மளால அந்த பாவ பாரத்தை சுமந்து நம்மளால மீட்பை கொண்டு வர முடியுமா? எதுவுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அவ்வளவு ஈஸியா ஒரு சிம்பிளா நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவன் என்ன பண்ணு, விசுவாசி. அப்பொழுது நீ என்ன பண்ணுவ, ரட்சிக்கப்படுவ. உன்னுடைய ஆத்துமாக்கு என்ன பண்ணும், மீட்பு உண்டாகும் என்று சொல்லும் போது அந்த வாலிபன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தானா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு காரியங்கள் நமக்காக அவர் என்ன பண்ணாரு, பண்ணி முடிச்சிட்டார். நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை. எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்து அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்காக உலகத்தில் வெற்றி சிறந்தார். அப்ப நம்முடைய ஆத்துமக்கு மீட்பு உண்டாகிறதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த உலகத்தில் ரட்சகராக பிறந்தார். என்னவா பிறந்தாரு, ரட்சகராக ஆண்டவர் பிறந்தார். யோவான் 1:11-14 நாம் வாசிக்கும் பொழுது அவர் தமக்கு சொந்தமானதுல என்ன பண்ணாரா, வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களும் அவர்கள் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன பண்ணாரு, அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் என்ன பண்ணாங்களா, பிறந்தவர்கள் ஆனார்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன பண்றாரு, வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா என்ன பண்ணது இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு என்னவா அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகள். இப்ப இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸோட பிள்ளைனா கொஞ்சம் ஒரு ஸ்கூல்ல ஒரு கெத்து இருக்கும். அடுத்து வெளியில ஒரு கவுன்சிலரோட பிள்ளைனா எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனை, எங்க அப்பா யார் தெரியுமா அப்படின்னு ஒரு. ஆனா நம்ம அப்பா யாரு, நம்மளுடைய பரமபிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எது நிமித்தமாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி நான் எதுவும் சுமக்க தேவையில்லை, அவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டார் என்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் அவரை நம்பும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம ரத்தத்தினாலும் இல்ல மாம்ச சித்தத்தினாலும் இல்ல, எதினால் பிறந்தவர்களா இருக்கிறோம், தேவனுடைய ஆவினாலே நாம் என்ன பண்ணுவார்களோ பிறந்தவர்களா இருக்கிறோம். அந்த வார்த்தை என்ன பண்ணுது, மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய மகிமை, பிதாவின் இடத்தில் இருந்த மகிமையை என்ன பண்றாரு, ஒரே பேரானுடைய மகிமையை ஆண்டு எனக்கு என்ன பண்றாரு, நமக்கு அளித்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸின் என்னது உண்மையான நோக்கம், உண்மையான திட்டம். பிதாவிற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மீது கொண்ட பேரன்பினால அவரை இந்த உலகத்திற்கு தந்து, ஒரு வேதனையான துன்பமான சூழ்நிலையில் அவரை கடந்து போகிறதா இருந்தாலும் அவர் எதை மேன்மையாக எண்ணினார், நமக்காக குமாரனை அனுப்புவதற்காக. குமாரனாகிய கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி, அவர் தேவனுக்கு சமமானவராய் இருந்தாலும் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஒரு பலி கொடுக்குவதற்கு அவர் என்ன பண்ணாரு, தன்னைத்தானே அர்ப்பணித்து இந்த உலகத்தில் விட்டு கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல வந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் செய்த அந்த பெரிய மகத்துவத்தின் கிருபையால நாம என்ன பண்றோம், இந்த உலகத்தின் சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தினா, நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோமா, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பின் திட்டம்னா என்னது, உண்மையான கிறிஸ்துமஸ். நமக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருந்தாலும் இந்த நோக்கத்தை, இந்த மீட்பின் திட்டத்தை நாம் ஒரு நாளும் என்ன பண்ண விடக்கூடாது, மறந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. உலகத்தை நோக்கி நம்ம ஆல்ரெடி நம்ம கேட்ட அந்த நாடகத்திலையும் கேட்டோம், நமக்கு கொடுத்த அந்த குறுஞ்செய்தியிலையும் நம்ம கேட்டோம், உலகத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணி விடக்கூடாது, கடந்து விடக்கூடாது. இந்த மீட்பை நாம் அடைந்தது மாத்திரம் அல்ல, நம்மை போல இந்த மீட்பை
அடைய முடியாமல், இந்த மீட்பை பத்தி தெரியாம எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த மீட்பை, ஆத்தும மீட்பை எடுத்து செல்லுகிற ஒரு கூட்டமாக நாம் என்ன பண்ண வேணும், இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக நீங்களும் நானும் என்ன பண்றோம், இருக்கோம். இந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக இதற்காக தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த பெரிதான மீட்பின் திட்டம் இது ஏதோ இன்னைக்கோ நேத்தோ நடந்ததில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தின மீட்பின் திட்டத்துல நீங்களும் நான் இணைந்திருக்கிறோம்னா இது எவ்வளவு ஒரு பெரிய மகத்தான ஒரு செயல் இல்லையா? ஏதோ இன்னைக்கு ஒரு ஏரியால ஒரு பெரிய மீட்டிங் போடுறாங்க, அதுல நான் ஒரு மெம்பரா இருக்கேன், ஒரு அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கேன்னா நமக்கு அது ஒரு பெரிய கிரீடமா தெரியுது. ஆனா தேவனுடைய பரம தேவனின் திட்டத்தில் நம்மளை என்னவா வைத்திருக்கிறார், அவர் பங்காளிகளாய் வைத்திருக்கிறார். விசுவாசத்தின்படி அவருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த திட்டத்தில் என்னவா இருக்கோம், நாம பங்காளியா இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நாம் அந்த மீட்பின் திட்டத்தில் பங்காளிகளா இருக்கிற நாம் அந்த மீட்பின் திட்டத்தில் இணைக்கப்படாதவர்களை தேடி சென்று அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்து அவர்கள் எதுவும் சுமக்க தேவையில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஏற்கனவே சுமந்து விட்டார், நாம் அவரை விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் இந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக அழைத்து வருகிறவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா, அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் கிருபையின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே நீர் இவ்வளவு பெரிய மகத்தான மீட்பின் திட்டத்தை எங்களுக்கு அளித்தபடியால் ராஜா நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மீட்பின் திட்டத்திலே தகப்பனே நீர் எங்களை பங்காளிகளால் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக எங்கள் மீது வைத்த பேர் அன்பு நிமித்தமாக உம்முடைய குமாரனீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, இன்னும் ராஜா எங்களை நீர் இந்த மீட்பின் திட்டத்திற்குள்ளாக எடுத்து வந்தது போல அநேகரை நாங்கள் இழுத்து வர எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.